நம்ம மெயினா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு வந்து 30 வயசுல ஒருத்தவங்க வந்து இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்ல வைக்கும் போது இந்த கட்டியோடைய ஷேப் வந்து கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே அந்த கட்டி ஃபுல்லா வெளியில எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை அவங்களுக்கு டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து காலையில வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியால நம்ம வந்து சாதாரண மருத்துவ ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ற சமயத்துல வந்து ஃபாஸ்டிங்ல வர தேவையில்ல, நார்மலா வீட்லயே சாப்பிட்டுட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வந்து வெறும் வயிற்றுல இருக்கணும்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசுதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டா நம்ம மருந்து வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி குறையறதுக்கு அந்த மாதிரி பண்ற சமயத்துல மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயதுல வரும். இல்லாட்டி அவங்க நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்க்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போயிக்கலாம். செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அது வந்து நான் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ். ஸோ யூஸ்வலா அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றது வந்து 18 வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடிச்ச உடனே அந்த 5வது நாள் இல்லாட்டி 10வது நாளுக்குள்ள பீரியட் முடிச்ச பிறகு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிச்ச பிறகு யூஸ்வலா வீட்லயே தானாவே வந்து செக் பண்ற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ற சமயத்துல ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தா சீக்கிரமாவே அவங்க வந்து டெஸ்டிங்க்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். காமனா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பாக்குறதுக்கு, ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. தட் இஸ் வாட் வி கால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்.